ஷார்ஜா தமிழ் காங்கிரிகேஷன் கிறிஸ்துமஸ் ப்ரோக்ராம் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிற எல்லாருக்கும் அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். நமது ஜூனியர் சர்ச் பிள்ளைகள் கிறிஸ்து பிறப்பின் நிகழ்வை ரீக்ரியேட் செய்ய எடுத்துக்கொண்ட இந்த முயற்சியை கண்டு ரசியுங்கள். நமக்காக பிறந்த இயேசு பாலனை கொண்டாடுங்கள். அன்பானவர்களே, நாம் அறிந்திருக்கிறபடி பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் நடுவே, அதாவது மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகத்துக்கும் மத்தேயு நற்செய்தி நூலுக்கும் கிட்டத்தட்ட 400 ஆண்டு கால இடைவெளி உண்டு. அந்த கால இடைவெளியில் தேவனாகிய கர்த்தர் மனிதர்களோடு பிரத்யட்சமாய் பேசவில்லை. மேசியவாகிய கிறிஸ்து உலகத்துக்கு வெளிப்பட போகும் காலத்துக்கான ஆயத்தம் அது. பெரும் கஷ்டத்துக்கு பிறகு சுகம் கிடைத்தால் எப்படி இருக்கும்? அதுபோல ஒரு நீண்ட இருண்ட காலத்திற்கு பிறகு நீதியின் சூரியன் பூமியில் உதித்தார். அப்ராக்சிமேட்டா கிமு 36-37ல ரோம பேரரசு யூதர்களை ஆளுகை செய்யுமாறு ஏரோது ராஜாவை நியமனம் பண்ணியிருந்தது. எருசலேமில் இருந்து கிட்டத்தட்ட 100 மைல் தூரத்தில் இருந்து நாசரேத் என்னும் ஊரில் தேவனுக்கு பயந்த பெண் ஒருத்தி இருந்தாள். அவள் பெயர் மரியாள். தேவ செய்தி அவளுக்கு கேப்ரியேல் தூதன் மூலமாக வந்தது. கிருபை பெற்ற மரியாளே வாழ்க. கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் யார் என்று தெரியவில்லையே. இந்த வாழ்த்துடலின் அர்த்தம் என்ன? நான் தான் கேப்ரியேல் தூதன். மரியாளே, பயப்படாதே. நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி நடக்கும்? நான் யோசிப்பு என்பவருக்கு நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறேன். ஆனால் எங்களுக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லையே. மரியாளே, கவனி. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலன் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தமானது. அவர் தேவனுடைய குமாரன் எனப்படுவார். நான் கர்த்தருக்கு பணிவிடை செய்ய என்னை ஒப்பு கொடுக்கிறேன். உம்முடைய வார்த்தையின்படி நடக்கட்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமையால் மரியாள் கருவுற்றிருந்தாள். மரியாளின் கணவனாக நிச்சயிக்கப்பட்டிருந்த யோசேப்பு மிகவும் நல்ல மனிதன். மரியாள் கருவுற்றிருக்கிறாள் என்று அறிந்த யோசேப்பு மக்களின் முன்னிலையில் மரியாளை அவமதிக்க விரும்பவில்லை. எனவே யோசேப்பு மரியாளை ரகசியமாக தள்ளிவிட நினைத்தான். யோசேப்பு இந்த சிந்தையாய் உறங்கிக் கொண்டிருந்தான். அப்பொழுது தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக் கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியானது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனென்றால் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். தேவதூதன் சொன்னது போல மரியாள் கருவில் இருப்பது தேவனால் உண்டான குழந்தை. நான் மரியாளை சேர்த்துக் கொள்வதுதான் சரி. காலத்தில்
ரோம ஆள்கைக்குட்பட்ட எல்லா நாட்டினருக்கும் ரோமன் சீசர் அகஸ்டஸ் ஒரு கட்டளை அனுப்பினான். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக எல்லா மக்களும் தங்கள் பெயர்களை தங்கள் சொந்த ஊரில் பதிவு செய்யுமாறு அக்கட்டளை கூறியது. யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாய் இருந்தபடியால் தனக்கு நியமிக்கப்பட்டு கர்ப்பவதியான மரியாளுடன் குடிமதிப்பு எழுதும்படி கலிலேயா நாட்டிலுள்ள நாசரேத் ஊரிலிருந்து யூதயா நாட்டிலுள்ள பெத்லெஹேம் எனும் தாவீதின் ஊருக்கு போனான். மரியாள் அகஸ்தராஜாவின் கட்டளைப்படி நாம குடிமதிப்பு எழுத பெத்லெகேம் போகணும். ரொம்ப தூரம் இருக்கு, 100 மைல் தூரம் போகணும். தேவையானதெல்லாம் எடுத்துட்டு சீக்கிரம் கிளம்புவோம். இதோ கிளம்பிட்டேங்க, எல்லாம் பேக் பண்ணிட்டேன், நம்ம போகலாம். ஐயா, நாங்க நாசரேத்தில் இருந்து வரோம். ரொம்ப தூரம் பயணம் செய்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. இங்க நிறைய ஹோட்டல்ல இடம் கேட்டு பார்த்தோம், ஒன்னும் கிடைக்கல. உங்களால் ஏதாவது உதவி செய்ய முடியுமா? எவ்வளவு செலவானாலும் ப்ராப்ளம் இல்ல. ஓஹோ, அப்படியா? என்னங்க பண்றது? தாவீது ராஜாவின் ஒரு பெத்லகேம் சொல்றாங்க. இந்த ஊர்ல கூட ஒன்னும் சரியில்லை. இந்த அகஸ்து ராஜா வேற புதுசா ஆர்டர் போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் ராத்திரி இந்த பணம் செல்லாதுன்றாரு, ஒரு நாள் வரிய கூட்டுறாரு, அப்புறம் கிஃப்ட்னு கொஞ்சம் வரிய குறைக்கிறாரு. இப்ப இந்த சென்சாஸ் எடுக்கிறேங்கிற ரொம்ப கஷ்டம்தான். இப்ப உங்களுக்கு தங்க இடம் வேணும், அப்படிதானே? எங்கேயும் கிடைக்காது. நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்னா நம்ம தாவீது ராஜாவின் நகரமான பெத்லெகேம் சிட்டிக்கு மிக அருகில் எல்லா வசதியும் உள்ள நல்ல தண்ணீர் வசதியுள்ள அருமையான இடம் ஒன்று இருக்கு. என்ன ஒண்ணு, கொஞ்சம் மாடுங்க தங்கி இருக்கு. மாட்டுக்குடின்னு சொல்லுவாங்க. மாட்டுக்குடிலா? இப்ப எங்களுக்கு வேற வழி இல்ல. நீங்க சொல்ற மாதிரி சிட்டிக்கு மிக அருகில் இருக்கிற அந்த மாட்டுக்குடியிலே போதும். கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ். வாங்க போவோம். செலவுலாம் ரொம்ப இருக்காது, ஆனா எங்களுக்குள்ள கமிஷனை கொடுத்துடணும். மரியாள் தன் முதல் பேரான குமாரனை பெற்று சத்திரத்திலே அவர்களுக்கு இடம் இல்லாதிருந்ததினால் பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தினாள். இயேசுவின் பிறப்பு அக்காலத்தில் சமூகத்தில் குறைவான தகுதியில் கருதப்பட்ட மேய்ப்பர்களுக்கு முதலாவது அறிவிக்கப்பட்டது. மேய்ப்பர்கள் நற்செய்தியை கேட்ட முதல் மனிதர்கள் மட்டுமல்ல, அதை பிறருக்கு அறிவித்த முதல் சுவிசேஷர்களாகவும் இருந்தனர். மக்கா, சில வீடுகள்ல பிள்ளைங்களை பார்த்து உங்களை வளர்க்கறதுக்கு பதிலா 4 மாடு ஆடு வாங்கி வளர்க்கலாம், நல்ல வருமானம் வரும்னு சொல்றாங்க. எவ்வளவு கஷ்டம் பாத்தியா? மாடு ஆடு வளர்த்து பார்த்தா தெரியும் எவ்வளவு கஷ்டம்னு. நேரத்துக்கு வைக்கோல் போடணும், குளிப்பாட்டணும், பால் கறக்கணும், சாணி எள்ளணும், எவ்வளவு கஷ்டம் இருக்கு.
மாடு வளர்க்கலான்னு சொல்றவங்கள வீட்டுல 4 மாடு கொண்டு கட்டி போடணும், அப்போ தெரியும். டேய் பிள்ளைகளா, யாருக்கு வீட்லயாவது உங்களை வளர்க்கிறதுக்கு பதிலா மாடு வளர்க்கலாம்னு சொன்னா எங்கள்கிட்ட சொல்லுங்க. வீட்ல 4 மாடு கொண்டு விடலாம், அவங்க வளர்க்கட்டு. இங்க பாருங்க, இது வெளிச்சமா தெரியுது. மன்னரை காக்கும் மேய்ப்பர்களே, பயப்படாதிருங்கள். இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்து விட்டார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னடைய கிடக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நமக்கு தூதர்கள் சொன்ன இந்த இயேசு பாலனை நாம் சென்று பார்ப்போம். இந்த நல்ல செய்தியை எல்லாருக்கும் சொல்லுவோம் வாங்க. அதே சமயம் விடிவெளி நட்சத்திரமாக பிறந்த இயேசு பாலனின் நற்செய்தி ஞானிகளுக்கும் அறிவிக்கப்பட்டது. எப்படி என்றால் ஒரு அதிசய நட்சத்திரமாக. We have come to discuss about the new star we have seen today. வானசாஸ்திரப்படி இப்படி புதிய நட்சத்திரம் தோன்றினால் அது ஏதாவது இம்பார்ட்டன்ட் ஈவென்ட் நடந்திருக்குன்னு அர்த்தம். கரெக்டா சொன்னீங்க. The star is new today. This means something miraculous has happened. I think one new king has might been born. இந்த நட்சத்திர அடையாளத்தை வச்சு பார்க்கும்போது இந்த ராஜா எருசலேம் சிட்டியில பிறந்திருக்கலாம். You are exactly right, sir. இது ஒரு ராஜாவின் பிறப்பிற்கான அடையாளம்தான். என்னது கணிப்பு சரியாக இருந்தால் இது இயேசு என்னும் ராஜாவின் பிறப்பின் அடையாளமாக இருக்கக்கூடும். You mean Jesus? Oh, I know. அவர்தான் யூதர்களின் ராஜா என்று prophecy இருக்குதே. It's once in a lifetime opportunity for us. Let's follow the star and go and see the newborn king. We can also present our gift to him. Let's go. யூதருக்கு ராஜாவாக பிறப்பவர் எங்கே பிறந்திருக்க கூடும்? ஒரு அரண்மனையில் தான் பிறந்திருக்க வேண்டும். இப்படி தங்கள் மனுஷ ஞானத்தினால் முடிவு செய்த இந்த சாஸ்திரிகள் நட்சத்திரம் காட்டிய வழியிலிருந்து மாறி எருசலேமுக்கு அருகில் இருந்த ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வந்தனர். ஏரோது ராஜாவோட அரண்மனை அந்த பக்கம் தான் இருக்கு. நாம இயேசு என்னும் ராஜ குழந்தை பத்தி அங்க போய் விசாரிப்போம். யாரு சார் நீங்க எல்லாரும் எதுக்கு கிங்க பார்க்க வந்தீங்க? நாங்கள் புதிதாய் பிறந்த ராஜாவின் குழந்தையை காண வேண்டும்.
காணிக்கைகள் படைக்க வந்தோம். gift கொடுக்கணும். என்னது, ராஜாக்கு குழந்தை பிறந்திருக்கா? நமக்கு அப்படியே ஒண்ணு தெரியலையே. பாட்டா படிச்சவங்க போல இருக்காங்க, gift வேற கொண்டு வந்துட்டாங்க. சரி சரி, வாங்க வாங்க, ராஜா கிட்ட போவோம். ராஜா வாழ்க. நாங்கள் யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கோம் குழந்தைய பார்க்க வந்தோம். gift கொண்டு வந்திருக்கோம். அமைச்சரே, என்ன சொல்லுகிறார்கள் இவர்கள்? இங்கு அப்படி குழந்தை ஒன்றும் பிறக்கவில்லையே, குழப்பமாக உள்ளதே. என்னவென்று விசாரியுங்கள். ராஜா, டென்ஷன் ஆகாதீங்க. உடனே நம்ம வேத பாரகர் பிரதான ஆசாரியர் கிட்ட விசாரிச்சிடும். ஐயா வேத பாரகரே, பிரதான ஆசாரியரே, உங்களுக்கு ஏதாவது தகவல் இருக்கா? யூதருக்கு ராஜாவாம், அப்படி எதுவும் குழந்தை பிறந்திருக்கா இந்த ஊர்ல? இது உண்மையாக இருக்கக்கூடும். தீர்க்கதரிசிகள் இந்த காரியத்தை குறித்து தீர்க்க தரிசனமா முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க. இப்படி ஒரு குழந்தை, அதாவது யூதருக்கு மேசியா ஒருத்தர் பிறப்பாருன்னு. ஆமாம் ராஜா, யுதேவில் உள்ள பெத்லஹேமே, யுதேவில் உள்ள பிரபுக்கள் என்னை சிறியதா இருந்தாலும் முன்னிடத்தில் இருந்து ஒரு பிரபு தோன்றுவார். அவர் இஸ்ரவேல் என்னும் என் மக்களை வழிநடத்துவார் என்று தீர்க்கதரிசிகளால் எழுதப்பட்டிருக்கிறார். அமைச்சரே, அப்படி ஒரு குழந்தை பிறந்திருந்தால் அது நமது ஆட்சிக்கு எதிரானது. அதை நாம் உடனடியாக கண்டுபிடித்து அழிக்க வேண்டும். சாஸ்திரிகளே, இங்கு அப்படி ஒரு குழந்தை பிறக்கவில்லை. இந்த பரிசு எல்லாம் எனக்கு வேண்டாம். நீங்க இந்த குழந்தையை கண்டுபிடித்து விட்டீர்கள் என்றால் எனக்கு வந்து தகவல் சொல்லிவிட்டு போங்கள். நானும் அந்த குழந்தையை பார்த்து பரிசு கொடுக்க வேண்டும். ஓகே சார், நாங்க குழந்தைய பார்த்துட்டு வந்து உங்ககிட்ட சொல்றோம் ராஜா. நாம் தவறு செய்து விட்டோம். நாம் நட்சத்திரத்தை பார்க்காமல் அறிவை யூஸ் பண்ணி ராஜா அண்ணா அரண்மனையில தான் பிறந்திருக்கணும்னு அரண்மனைக்கு வந்து விட்டோம். Correct. We should continue to follow the star to find the new born king, Jesus. Come, let's go. தாழ்மையின் உருவாய் ஏழை கோலமாய் மாட்டுக்குடலில் பிறந்த உலக இரட்சகராம் இயேசுவை காண இதோ மேய்ப்பர்களும் சாஸ்திரிகளும் வருகின்றனர். தேவதூதர்கள் சொன்ன நல்ல செய்தி இதுதான். இதோ இயேசுபாலன். நம்ம செய்தியை சீக்கிரமாய் எல்லாருக்கும் சொல்லுவோம். மீண்டும் நட்சத்திரம் வழிகாட்ட சாஸ்திரிகள் பெத்லகேம் வந்தனர். இயேசு பாலனை கண்டு பணிந்து கொண்ட அவர்கள் சொப்பனத்திலே தேவதூதனால் எச்சரிக்கப்பட்டு ஏரோது ராஜாவிடம் செல்லாமல் வேறு வழியாய் தங்கள் ஊருக்கு திரும்பினார்கள். Three wise men traveling so far, three wise men following a star, three wise men with gifts to bring for Jesus Christ, the newborn King. They followed the star to Bethlehem. They knelt down low to worship him. They brought their gifts for the baby king. Gold, frankincense, and myrrh they did bring. Three wise men traveling so far, three wise men following a star, three wise men with gifts to bring for Jesus Christ, the newborn King. இந்த அருமையான நாடகத்தின் மூலம் இயேசுவின் பிறப்பின் அதிசயத்தை மீண்டும் நினைவு கூர்ந்தோம். நாம் உலகத்திற்கு அன்பு, அமைதி, மகிழ்ச்சி, ரட்சிப்பு அளிக்க வந்த தேவகுமாரனான இயேசு எளிய மாட்டு தொழுவத்தில் பிறந்தார். இதுவே நமக்கு தாழ்மையின், தியாகத்தின், அன்பின் உண்மையான அர்த்தத்தை சொல்லிக் கொடுக்கிறது. நாமும் அந்த அன்பை பகிர்ந்து எல்லாரிடமும் மகிழ்ச்சி, இரக்கம், சமாதானம் பரப்புவோம்.
இயேசுவின் பிறப்பு நம் இதயங்களில் புதிய நம்பிக்கை பிறக்கும் நாளாக இருக்கட்டும். அனைவருக்கும் ஷார்ஜா தமிழ் காங்கிரிகேஷன் ஜூனியர் சர்ச் சார்பாக இனிய கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.